வெல்கம் டு டெக் பைரட் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுறங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஒரு நல்ல வீடியோ எடிட்டிங் கற்றுக்கணுமா, அதுவும் நீங்கள் வந்து Adobe Premiere Pro, After Effects இந்த மாதிரி விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் பண்ணுற அளவுக்கு நல்ல வீடியோ கற்றுக்கணுமா, அதுக்கு ஒரு நல்ல வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து எந்த வெப்சைட் பற்றி பார்க்கணும்னா ஸ்கில் ஷேர். அதாவது ஸ்கில் ஷேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லேர்னிங் கிளாஸ் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் நீங்கள் ஸ்கில் ஷேர்னு சர்ச் பண்ணாலே போதும், ஃபஸ்ட்லேயே ஒன்று ஓப்பன் ஆகும், skillshare.com ஆஃபீஷியல் சைட்னு. ஸோ இந்த சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு A to Z ஃபோட்டோகிராஃபி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு A to Z இதிலே கிடைக்கும். பட் இதில் வந்து நான் வந்து பார்த்த வரைக்கும் 1 மந்த்து காஸ்ட் மட்டும் ஃப்ரீயாக இருக்குது. அதுவும் எல்லாமே நம்மளுக்கு பாதி பாஸ் கோர்ஸ் மட்டும் தான் சொல்லித்தராங்க. ஸோ ஸ்கில்ஷேர் காஸ்ட் இன் இந்தியா, அதாவது ஸ்கில்ஷேருக்கு 1 மந்த் நம்ம எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா $8 அப்படின்ட்டு பே பண்ணுற விஷயம் இருக்கும். ஸோ $8 வந்து பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு. ஸோ பெர் இயருக்கு நான் எவ்வளோ கேல்குலேட் பண்ணிங்கன்னா 29.88 பெர் இயர், அதாவது டாலர் கணக்கில் வருது. ஸோ இது வரையும் பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 10,000 கிட்ட வந்துடும். ஸோ நம்ம வந்து ஸ்கில் ஷேர் மாரின்ற வெப்சைட்டில் வந்து நம்ம போய் படிக்கிறது பதிலாக அந்த வீடியோஸை உங்களுக்கு ஒரு வெப்சைட்டில் ஃப்ரீயாகவும், அதுவும் கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் யூஸ் பண்ணுற எல்லா சாஃப்ட்வேரும் உங்களுக்கு ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த வெப்சைட்டில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு Adobe Premiere Proலேருந்து அதோட ப்ளக்கின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ ஜஸ்ட்டு கூகுள் குரோம் போங்க, அங்கே போய்ட்டு டவுன்லோட் பைரட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி டைப் பண்ணி சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ டவுன்லோட் பைரட்ன்றது செலக்ட் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் பைரட்னா ஃபஸ்ட்டில் ஒரு வெப்சைட் வரும், கேட்டகரி அச்சீவர்ஸ் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வரும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இந்த லிங்க் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நிறைய ஆடு வரும். அந்த ஆடு எப்படி ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தடுத்து எப்படி நம்ம சர்ச் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அப்படின்றது இந்த கேட்டகரி செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இதிலே போய்ட்டு இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆடு வரும், மறுபடியும் வெளியே வாங்க. ஸோ வெளியே, அதாவது ஒரு பேக் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள், திருப்பி அதே பேஜுக்கு வந்துடும், மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், அதோட ப்ளக்கின்ஸு, ஸ்கிரிப்ட்ஸு, ப்ராஜெக்ட்ஸு, டெம்ப்ளேட்ஸு, ப்ரீமியம் ப்ரோ அதோட பேஸ் பண்ணி ப்ளக்கின் சாஃப்ட்வேர் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளெண்டர், 3D மேக்ஸ், சினிமா 4D, இல்லுஸ்ட்ரேஷன் ப்ளக்கின்ஸ், ஃபோட்டோஷாப்போட ப்ளக்கின்ஸ், ப்ரீசெட்ஸ், ப்ரஷ்ஷு, அதாவது லைட் ரூம் தேவையான ப்ரஷ்ஷும் ஃபோட்டோஷாப் தேவையான ப்ரஷ்ஷும் எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஸ்டாக் எலமெண்ட்ஸ்னால் யூடியூப் யூஸருக்கு தெரியும், ஸ்டாக் ஃபுட்டேஜ், ஸ்டாக் எலமெண்ட்ஸ் இதெல்லாம் இது யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டு வீடியோ எடிட்டிங், அதாவது வீடியோ எடிட்டிங்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ப்ரீமியம் ப்ரோ இந்த மாதிரி எல்லா வெப்சைட்லையும் நல்ல ஒரு வீடியோ எடிட்டிங் நீங்கள் பண்ணணுமா, அதுக்கு இந்த வெப்சைட்டில் போக. ஸோ இதிலே வந்து 3D மாடல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் நான் கீழே வரேன், கீழே வந்துட்டு டுட்டோரியல்ஸ் அப்படின்னு இருக்கும், இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டுட்டோரியல்ஸ் இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதிலே மோஷன் டிசைன், ஸ்கூல் அனிமேட்டட் அப்படின்ற எல்லா இதுவுமே இதிலே வந்துடும். ஸோ மோஷன் கிராஃபிக்ஸு, VFX, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸு, Adobe Premiere Pro, Adobe ஆடிஷனு, Adobe வீடியோ என்கோடரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் வீவர், அந்தமாரி எல்லாவோட Adobe சம்மந்தப்பட்ட எல்லா சாஃப்ட்வேரும் இதில் ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட எல்லாவோட டுட்டோரியல்ஸும் இதில் ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ இது கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஸ்கில் ஷேர் டுட்டோரியல்ஸ், யூடியூப் சக்ஸஸ், ஸ்கிரிப்ட், ஷூட், எடிட் வித் MKBHD ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு இருக்குது. அதாவது யூடியூப்பில் நீங்கள் எப்படி ஒரு ஃபுட்டேஜ் எடுக்கணும், எப்படி ஒரு ஷார்ட்டை எடுக்கணும், அது எப்படி நீங்கள் வந்து எடிட் பண்ணி அது எப்படி ஒரு ஆடியன்ஸுக்கு வர கண்டென்ட்டாக நீங்கள் எடிட் பண்ணி கொடுக்கணும், எல்லாவோட ஸ்கில் ஷேர் டுட்டோரியல்ஸும் இதில் ஃப்ரீயாகவே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு அனிமேட்டட் எல்லாமே நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல், அதாவது ஒரு ப்ரொஃபஷ்னல் வீடியோ எடிட்டிங் பண்ணணும், நான் லேர்ன் பண்ணிவிட்டு பண்ணணும், எனக்கு தேவையான ப்ரீசெட்ஸ் எல்லாமே இதிலே வேணும், இப்போ வந்து நான் ஒரு VFX ஆட் பண்ணுறேன்னா அந்த VFX என்னென்ன தேவை, அது என்ன சாஃப்ட்வேர் தேவை, அது எல்லாமே இந்த ஒரே வெப்சைட்டில் கிடைக்கும். ஸோ இது எப்படி நான் டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஸோ இது வந்து ஒரு ட்ரஸ்டட் வெப்சைட்டு தான், இது எந்த ஒரு வைரஸ் நம்மளுக்கு டவுன்லோட் ஆகாது, அதுக்கு நான் கேரண்டி. ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த ஸ்கில் ஷேர் டுட்டோரியல் யூடியூப் சக்ஸஸ் ஸ்கிரிப்ட்னு இருக்குல்ல, இது மேலே அப்படியே கிளிக் பண்ணுங்கள், இந்த ஐக்கான் மேலே ஒரு ஆட் வரும், மறுபடியும் க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் இது மேலே கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஒவ்வொரு சைட்லேயும் ஒவ்வொரு கண்டென்ட் ஓப்பன் பண்ணுற ஒரு ஆட் வரும், அது க்ளோஸ் பண்ணி திருப்பி அதே பேஜ் வந்து மறுபடியும் அது மேலே கிளிக் பண்ணால் இது உள்ளே வந்துடும். இது அதோட சீக்ரெட்டு. ஸோ அடுத்தது நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா அபவுட் திஸ் கிளாஸ், இது உள்ளே என்னென்ன கவர் ஆகுது, இது எவ்வளோ எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, இது எங்கேருந்து எந்த வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணணும், இது என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகுது எல்லாமே இதில் கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்தது நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்கில் ஷேர், அதாவது ஜிப்பி ஷேர் அப்படின்ற ஃபைல் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் இது கிளிக் பண்ணாலே போதும், மறுபடியும் ஒரு ஆட் வரும், மறுபடியும் க்ளோஸ் பண்ணுங்கள், மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது ஜிப்பி ஷேர்லேருந்து நம்மளுக்கு விண்டர், அதாவது கம்ப்ரஸ்டு ஃபைலில் தான் டவுன்லோட் ஆக போகுது. ஸோ இதோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 MB, அதாவது ஒரு வீடியோட சைஸ் வந்து 500 MB. ஸோ நீங்கள் டேரெக்டாக இது டவுன்லோட் நவ்வுன்னு இருக்கும், இது கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஆட் ஓப்பன் ஆகும். அந்த ஆடை மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு மறுபடியும் டவுன்லோட் நவ்வுன்னு கொடுங்க.
ஸோ டவுன்லோட் நான் கொடுத்துட்டேன். ஸோ மறுபடியும் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. வெளியே வாங்க, இந்த ஆட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டுருங்க. மறுபடியும் டவுன்லோட் நான் கொடுங்க. மறுபடியும் வெளியே வாங்க. ஸோ இது டவுன்லோட் அப்படின்ற வர வரைக்கும் இது கிளிக் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ மறுபடியும் நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், எனக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன்லோட் வந்துச்சு. அந்த 500 MB ஃபைல் டவுன்லோட் ஆச்சு. அதாவது இப்போ நான் மொபைலில் டவுன்லோட் பண்ணுறதால இது நவ் ஆன் வைஃபை அப்படின்னு கேட்குது. ஸோ நீங்கள் லேப்டாப்லேயே ஒரு சிஸ்டமில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இது டேரெக்டாக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ண பிறகு அந்த ஸ்க்ரீன்ஷாட் கண்டென்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் ஈஸியாக கற்றுக்கலாம். அதாவது எந்த ஒரு எடிட்டிங் பர்பஸ்க்காக நீங்கள் எது வேணாலும் ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ இப்போ நான் பேக் வந்துட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டு பேக் வந்துட்டுனா ஸோ மறுபடியும் அந்த வெப்சைட்டுக்கே வந்துடுச்சு. ஸோ திருப்பி இங்கே மெனுவில் போய்ட்டு நீங்கள் வேணும் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, எந்த சாஃப்ட்வேர் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட சாஃப்ட்வேர் பேஸ் பண்ணி என்னென்ன வேணுமோ அது மற்ற எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இது எல்லா சாஃப்ட்வேரும் ஃப்ரீயாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ப்ரீமியம் ப்ரோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்களுக்கு இதை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நான் ஃபோட்டோஷாப் கொடுக்குறேன். ஸோ ஃபோட்டோஷாப் வந்து கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்சர், அதாவது ஒரு டெக்ஸ்சர் ரேஞ்சில் நம்ம ஃபோட்டோ காமிக்ஸ் எப்படி எடிட் பண்ணுவோம், ஆஸ்பிரின் யூஸ் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஆடோப் மாஸ்டர் கலெக்ஷன் 2020, அதாவது ஆடோபோட சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஒரு பல்க் கண்டென்ட்டாக நீங்கள் இதில் இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுவும் எல்லாமே வந்து உங்களுக்கு வித் ஆக்டிவேஷன் கீயோடு இருக்கும். ஸோ இதில் எல்லாமே இருக்குது பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் ஒன்றுன்னா ஃபஸ்ட் சொல்கிறேன். பிஎஸ்ன்னு இருக்குது ஃபோட்டோஷாப்பு, ஏஐன்றது ஆடோப் இல்லுஸ்ட்ரேஷனு, ஏன்றது ஆடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸு, ஐடின்றது ஆடோப் இன்டிசைனு, பிஆர்ன்றது ஆடோப் ப்ரீமியம் ப்ரோ, ஸோ எக்ஸ்டின்றது என்னென்னு எனக்கு தெரியல, எல்ஆர்ன்றது ஆடோப் லைட் ரூமு, ஏயுன்றது ஆடோப் ஆடிஷனு, டிடபிள்யூன்றது ட்ரீம் வீவர், எஸ்பின்றது அது எனக்கு என்னென்னு தெரியல, ஏஎன் அதுவும் என்னென்னு தெரியல, எஃப்எக்ஸ்ன்றது என்னென்னு தெரியல. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாலே நம்மளுக்கு ஒரு மூவி எடிட் பண்ணுறதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் தேவைமோ ஏ டு செட் எல்லாமே இதிலே இருக்குது. ஸோ நீங்கள் மூவியோட டைட்டில் எடிட் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணலாம், அதோட லோகோ ரெடி பண்ணுறதுக்கு இல்லுஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஏஐ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வீடியோ கண்டென்ட் கட் பண்ணுறதுக்கு, மெர்ஜ் பண்ணுறதுக்கு, ரெண்டரிங் ஸ்பீடு அதிகமாகிறதுக்கு ஆடோப் என்கோடர் இருக்குது. எல்லாமே இதிலே இருக்குது. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி ஒரு ஃபுல் வீடியோ கண்டென்ட், அதாவது ஒரு படம் எடுக்கிற அளவுக்கு ஒரு படமே நீங்கள் டேரெக்டாக இது மூலமாக எடுக்கலாம். இது எல்லா சாஃப்ட்வேருமே ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் உங்களை எத்தனை பேர் இதை பார்க்குறவங்க வந்து விசுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். ஸோ ஃப்ரீ சாஃப்ட்வேர் எல்லாமே கிராக்டு விஷன்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பெய்டு விஷன் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இதில் ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். யார் வீடியோ எடிட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ, கற்றுக்க விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். மேல்படி இந்த கண்டென்ட்டை பற்றி உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் கொடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்குற கேள்விக்கு ரிலேட்டடாக என்னால் வீடியோ போட முடிஞ்சால் நான் கண்டிப்பாக போடுறேன். தேங்க்யூ.